அந்த வகையில் இந்த ராமாயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து ஒரு வந்தால்தான் இது ஒரு முடிவுக்கு வரும் என்கிற காரணத்தினாலும் என்னவோ நம்முடைய முத்தமிழ் மன்றத்தார் இன்று இலங்கையில இருந்து நம்முடைய நல்ல தமிழறிஞர் ஜெயராஜ் அவர்களை வர வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ராவணனாக வரவில்லை, ராமனாகத்தான் வந்திருக்கிறார் என்ற அளவில் தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என்று சொன்னால் ராவணனை சித்தரிக்கிற போது அந்த கதாபாத்திரத்தை இரு கோணங்களிலே விமர்சிப்பவர்கள் உண்டு. ராவண கதாபாத்திரத்தை பாராட்டுபவரும் உண்டு, அதை விமர்சனம் செய்பவர்களும் உண்டு. ஆனால் அதை காவியம் கதை என்கிற நோக்கில் மட்டுமே நாம் அதை எடுத்துக்கொண்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்ன என்பதை மட்டும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ராமாயணத்தில் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான கருத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கருத்து. மற்ற இலக்கியங்களிலே பொதுவாக சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அது அந்த வரம்பை மீறுகிறது. ஆனால் ராமாயணம் என்று சொல்லுகிற போது ராமன் சீதையோடு வாழ்ந்ததை தவிர வேறொன்றும் இல்லாமல் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நம்முடைய சங்க காலத்தினுடைய அந்த பண்பாட்டை நமக்கு மீண்டும் நினைவூட்டி ஒரு நல்ல காவியம் எழுதப்பட்டு எய்ட்ஸ் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூடா வாழ்க்கை அமைய வேண்டும், அந்த கூடாத வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நல்ல பண்பை ராமாயணத்தை தவிர வேறு எந்த நூலும் அந்த அளவிற்கு ஆழமாக சொல்லவில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல ராமாயணத்தில் நட்புக்கு இலக்கணம் என்கிற வகையில் பார்த்தாலும் ராமாயணம் மிக அருமையான கருத்தை சொல்லுகிறது. அதே போல தாய் தந்தை சொல்லை நாம் தட்டக்கூடாது என்பதற்காக அந்த ராமாயணத்தில் அஞ்ஞாதவாசம் மேற்கொண்ட ராமனுடைய நிலையை நிறுத்தி பார்க்கிற போது கூட ஒரு 15 வருஷம் 14 வருஷம் போயிட்டு காட்டுக்கு போய், ஏன்னா ஒரே நாளைக்கு காட்டுக்கு போய் விடனா எந்த பையனை கேட்கிறான், போய் அவன் வேலையை பாரியான்னு தான் சொல்லிட்டு போவான். அப்பாவினுடைய சொல்லை கேட்பதற்கு யாரும் தயாரில்லாத ஒரு காலம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகளாடி 7 ஆண்டின் பாவென்று எம்பினன் அரசன் என்றாள் என்று கைகை சொன்னவுடன் 14 வருஷம் சொல்லி அதை ஒரு 14 நொடியாக நினைத்து கொண்டு தந்தை சொல்லிவிட்டாரா, அது உண்மையா பொய்யா என்று கூட ஆராயாமல் தன்னுடைய துணைவியாரோடு காட்டுக்கு புறப்பட்டவன் தான் ராமன் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெற்றோர் வார்த்தையை நாம் மறுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு ராமாயணம் சொல்லுகிற எடுத்துக்காட்டு மிக அற்புதமான ஒன்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுவான் வள்ளுவன். அந்த வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க பல நியதிகளை ராமாயணத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பொதுவாக அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த ராமாயணத்திலே நாம் பார்க்கலாம். வேறு எந்த காவியத்திலும் பொதுவாக நம்முடைய குடும்பத்திலே ஒரு 4 பேர் நல்ல 4 குழந்தைங்க இருந்தான்னா ஒரு வரப்பு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். உடனே அறிவாள் தான் பேசுது, ஆள் வாய் பேச மாட்டேங்குது. உடனே 302 செக்ஷன் படி அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, ஆனால் 1/2 இன்ச்சு விரப்புத்தான் எனக்கு முக்கியம் என்று சில பேர் போராடி அந்த பகையை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழலை நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். நீதிமன்றங்களிலே வழக்கு நிறைய தேங்கி கிடக்கிறது. அதே போல சமுதாயத்தை எப்படியெல்லாம் சுரண்டலாம் என்பதற்காக ஒரு கும்பல் புறப்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலை எண்ணி பார்க்கிற போது வேறு தாய் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த பரதன் எப்படியெல்லாம் ராமனுக்கு மதிப்பை அளித்தான் எண்ணி பார்க்க வேண்டும். அவனுடைய பாதுகை எடுத்து அதை தன்னுடைய சிம்மாசனத்தில் வைத்துவிட்டு ஆட்சி செய்தான் என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு யாராவது அந்த நாற்காலி எப்படி கவுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் பெரிய திட்டம், சதி திட்டம். அது சந்திரசாமியிலிருந்து தொடங்கி எங்கெங்கேயோ புறப்பட்டு எப்படி பார்த்தாலும் எப்படி ஒரு ஆட்சியை கவுக்கிறதுன்றதுக்கு பல திட்டங்கள். இந்த அரசியல் கட்சிகளா நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான்களாக எண்ணில்லாத ஒரு அரசியல் கட்சிகள். அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது சில கொள்கைகள் நிலையாக இருக்கிறதா என்று பார்த்தாலும் அதுவும் இந்த காலத்தில் இல்லை. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்று பாலாற்றிலே தண்ணீரை விட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆளுகிற ஆந்திர காங்கிரஸ் முதல்வர், நானே கூட அவரை சந்தித்து பார்த்தேன், ஒரு சின்ன திட்டம் குடிக்கிறதுக்காக தான் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார். ஆனால் அதே பாலாறு தான் நம்முடைய வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை மாவட்டம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உயிர் நாடியாக இருந்து உயிர் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பாலாறு நிலையாக ஓட வேண்டும். அது பாலாறு பால் போல தண்ணீரை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்று பாழாக மாற்றப்பட்டு விட்டாலும் கூட
மழை பெய்தால் வருகிற அந்த நீர்தான் இன்று நிலத்தடி நீரை ஆங்காங்கே நமக்கு ஊர்ந்து கொடுத்து பிறகு நிலையாக தண்ணீர் பிரச்சனை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை இன்று அங்கு இருக்கிற ஆட்சி கொடுக்கிறதா? காங்கிரஸ் கட்சி தான் சொன்னாலும் தலைவர் சொன்னாலும் கேட்கவில்லை. ஏன் அதற்கு முன்னாலே காவிரி நடுநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. காவிரி ஆற்றினுடைய நடுநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்த பின்னாலும் கூட எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய SM கிருஷ்ணா அவர்கள் கர்நாடகாவுடைய முதல்வராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்துக்கு 205 TMC தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று நாம் நதிநீர் ஆணையத்தினுடைய அந்த கட்டளையை கர்நாடக அரசு மீறியதால் உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம். அந்த உத்தரவை நிறைவேற்ற சொல்லி கேட்டாலும் கூட யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய பதவியை கூட துறக்க தயார் என்று இருந்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியை நாம் பார்த்தோம். காரணம், இந்த கட்சி என்பது தேசிய கட்சிகள் கூட இன்று மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதிலே மானுடம் என்பது இல்லாமல் எல்லோருமே இப்பொழுது அரசியல் கட்சியிலே இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிற காரணத்தினாலே எப்படியாவது ஓட்டு வாங்கி அந்த இடத்துல நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கொள்கைகளை சில நேரங்களிலே அதை கொண்டு போய் அடகு வைத்து விடக்கூடிய நிலையை பார்க்கிற போது, அந்த ஆட்சிகளில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கிற போது நமக்கு எல்லோருமே அந்த மனிதத்தன்மையை இழந்துவிட்டு மிருகத்தன்மையை நாம் பெற்றுவிட்டோமோ என்கிற ஒரு அச்சம் கூட நம்மிடையே நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அரசாட்சியிலே கூட ஒழுக்கம் இருந்தது. அண்ணன் தம்பிகள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு நியதிகள், ஒரு கட்டுப்பாடு அன்று இருந்தது. கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வரை நல்ல ஒரு நிலை அன்று உருவாக்கி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் தம்பிகள் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் சுக்ரீவனை சேர்த்துக் கொண்டாலும் சரி, விபூஷனை சேர்த்துக் கொண்டாலும் சரி, அவர்களையும் தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக வைத்துக் கொண்டு அவர்கள் குடும்ப பாசத்தோடு பழகிய கதையும் நாம் அந்த ராமாயணத்திலே பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கு பொதுவாக அனுமன் போருக்கு போகிற போதும் சரி, அல்லது சீதா பிராட்டியை பார்க்கிற போதும் சரி, அதிலே ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிற போது கூட நாம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து சற்று மாறுபட்டு அதை எப்படியெல்லாம் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போல் கம்பன் வடித்திருக்கிறான் என்பதையெல்லாம் பார்க்கிற போது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. கம்பன் காவியம் உண்மையிலேயே நமக்கு அளவில்லாத ஒரு நல்ல அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி தமிழ் சமுதாயம் தொடர்ந்து இங்கே நல்ல மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நாம் பின்பற்றுவதுதான் இல்லை. பின்பற்றாமல் போகிற காரணத்தினாலே எங்கு பார்த்தாலும் குழப்பம். ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் ஆங்காங்கே கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு சமுதாயத்தை நாம் கூறு போட்டு எப்படியாவது அவர்களை எல்லாம் பிரித்தாளுகிற நிலையிலும் கூட நாம் பதவிக்கு வந்தால் போதும் என்கிற அந்த ஒரு அரிப்புத்தான் இருக்கிறதே ஒழிய காவியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து வழுவி போய் கொண்டிருக்கிறோம், பிறண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு வருத்தத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் நம்முடைய தமிழ் காவியங்களுடைய அத்துணை சிறப்புகளையும் மீண்டும் தமிழ் சமுதாயம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழர்கள் தமிழை வாழ வைக்க வேண்டும். தமிழினி மெல்ல சாகும் என்ற நிலை போக்கப்பட வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுவோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்து மகிழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமது தமிழென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடினானே பாரதி. அந்த பாரதியினுடைய கூற்றை நாம் உலகமெல்லாம் தமிழை பரவக்கூடிய செயலை நிச்சயமாக செய்தாக வேண்டும். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழகத்திலேயே நாம் தமிழை எல்லா பள்ளிகளிலும் வகுப்புகளிலும் கட்டாய பாடமாக்கி இன்று படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பது ஒரு படிப்பல்ல, அவர்களையே ஆர்வத்தோடு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்குகிற நாள்தான் நன்னாள். ஆகவேதான் நம்முடைய தமிழர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய காலத்தில் இன்று 40 நமதே என்று தமிழ்நாட்டு மக்கள் 40 நாடாளுமன்ற தொகுதி நமக்கு தந்துவிட்ட காரணத்தினாலே இன்று மத்தியிலே இருக்கிற நம்முடைய அருமை சோனியா காந்தி அவர்களோ பாரத பிரதமர் அவர்களோ இன்று நம்முடைய தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவித்து ஒரு நல்ல காலத்தை, நல்ல வரலாற்றை நம்முடைய சமுதாயத்தில் இன்று படைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருவிழாவை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். விழா என்று சொன்னாமல் தமிழன் விழாமல் இருக்க வேண்டும், மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுவதுதான் விழா.
அந்த வகையிலே இன்று தமிழை செம்மொழி என்று அறிவித்து அதற்காக எடுக்கப்படுகிற இந்த விழாவில் நம்முடைய முத்தமிழ் மன்றம் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நம்முடைய இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே இன்னும் நான் பேசிக் கொண்டிருப்பது நல்லதல்ல. ஆகவே என்னுடைய பேச்சுக்கு திரையிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தலைமுறையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு அமைச்சர் பேராசிரியர் அவர்கள் நம்முடைய அரங்குக்கு வந்துவிட்டார்கள். இந்த தனியுரை நிகழ்ச்சி பேராசிரியருடைய பேருரை நிகழ்ச்சிக்கு பிறகு தொடரும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினிய இலங்கை ஜெயராஜ் அவர்கள் பேராசிரியர் அவருடைய பேருரையை கேட்டுவிட்டு பிறகு தன்னுடைய தனியுரையை ஆற்றுவதற்காக விரும்பி மேடையை விட்டு இறங்கி வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரை வாழ்த்தி வரவேற்று பேராசிரியர் அவருடைய பேருரை நிகழ்ச்சி இப்போது நிகழ இருக்கிறது. அதற்காக மேடை அலங்கரிக்கப்பட்டவுடன் பேராசிரியருடைய